ஆன்மநேய உள்ளங்களுக்கு வந்தனம். இன்று வியாழன். தினந்தோறும் திருவருப்பால நம்ம இன்னைக்கு சன்மார்க்க சங்க விவகார திருவார்த்தை திருக்குறிப்புகள் அப்படின்ற உரைநடை பகுதிகளில் இருந்து நம்ம விரிவுரைகளை பார்க்க இருக்கிறோம். அதில் முதல் தலைப்பா நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ள போறது பிரம்மாண்ட பகிரண்ட வியாபக சந்திர சூரிய கிரகண பரிச லக்ஷண விவரம். நம்ம உண்மையில் கடவுள் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை ஒன்று நம்ம கொடுத்துருந்தோம். அந்த பத்திரிக்கையில் முதல் பக்கங்கள் ஒரு 12 கேள்வியும் அதுக்கு பதில்களும் அமைச்சு நம்ம கொடுத்துருக்கோம். இது பொதுவாக எல்லா பொதுமக்களுக்கும் வரலாறு நமக்கு எடுத்துரைத்த சன்மார்க்கத்தை சாகா கல்வியை கொண்டு போய் சேர்க்கும் நோக்குல ஒரு நாத்திகன் தொடங்கி எல்லாருக்குமே இது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகளை அமைச்சு கொடுக்கணும். அது கீழே மேற்கொண்டு அந்த கேள்விகளில் அவங்க நாட்டம் வந்துச்சு அப்படின்னா அவங்க திருவருப்பாவை எப்படி படிக்கணும், திருவருப்பால இருக்க பகுதிகளில் என்னென்ன அப்படின்றத நம்ம அங்கே போட்டிருப்போம். கீழே காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுக்கு ப்ரூஃபா நம்ம பின்னாடி அந்த பத்திரிகை திருப்பணும்னா நமக்கு சமரச வேத பாடசாலை என்று ஒன்று இருக்கும். அதுதான் இப்போ நம்ம இங்க பாடசாலை என்ற இந்த குழுவை தொடங்கி நம்ம நடத்திட்டு இருக்கோம். இது எல்லாரையும் இதே மாதிரி திருவருப்பாக படிச்சு அவங்க பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக, அதாவது வள்ளலார் இது சொன்னாரு அது சொன்னாருன்றதை விட, வள்ளலார் இவங்கள இருந்து சொல்றாரு அவங்கள இருந்து சொல்றாருன்றதை விட, வள்ளலார் சொன்னதே இங்க நிறைய எழுத்துப்பூர்வமாக எழுதி வச்சிருக்கு. அதை நம்ம படிச்சு புரிகிற மாதிரி இருக்கிற பகுதிகள் இந்த உரைநடை பகுதி என்று சொல்லப்படுகின்ற இந்த திருவார்த்தை திருக்குறிப்புகள். வள்ளல் பெருமான் வாயு வழியாக வந்த அந்த அருள்னு தான் சொல்லணும். அந்த அருள் குறிப்புகள், அந்த திருவார்த்தை குறிப்புகள் அன்பர்கள் அப்படியே எழுதி வச்சது தான் இந்த உரைநடை. அப்போ இந்த உரைநடை என்பது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை உரைநடைன்னு சொல்லக்கூடாது. அதை சன்மார்க்க சங்க திருவார்த்தை திருக்குறிப்புகள் அப்படின்றதான் நம்ம சொல்லணும். அப்படிதான் நமக்கு பாலகிருஷ்ணன் ஐயா அதை தொகுத்து வச்சிருக்காங்க. அவங்க அதை எழுதுனதுல அன்பர்கள் எழுதும் போதே அந்த தலைப்பை போட்டு தான் எழுதியிருக்காங்க. அதனால இனிமேல் உரைநடைன்னு சொல்லாம அது சன்மார்க்க சங்க திருவார்த்தை திருக்குறிப்புகள் அப்படின்னே நம்ம அதை சொல்லணும். இப்போ அதுல வர ஒரு தலைப்பு தான் இந்த பிரம்மாண்ட பகிரண்ட வியாபக சந்திர சூரிய கிரகண பரிச லட்சண விவரம் அப்படின்றது. நம்ம அந்த உண்மையில் கடவுள் பத்திரிகையில நம்ம சமரச வேத பாடசாலை என்று ஒன்று சொல்லி, அந்த சமரச வேத பாடசாலையில சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு வந்ததுனால அந்த வார்த்தைக்கு விளக்க உரையா விரிவுரையா நம்ம சுத்த சன்மார்க்க உரியவர்கள் எப்படி இருக்கணும்னு பெருமான் சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம அங்க போட்டிருப்போம். அதை முடிஞ்ச கையோட நம்ம ஒரு விஷயம் போட்டிருப்போம். அது என்ன அப்படின்னா, வள்ளல் பெருமான் அறிவு விளங்குவதற்கு நமக்கு எளிமையாக ஒரு வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க போட்டிருப்போம்.
இந்த வழிகாட்டுதல் அப்படின்றது 2 வழிகாட்டுதல். அதாவது வள்ளல் பெருமான் நமக்கு நேரடியாக காட்டுன ஒரு வழி அதுதான். அதுதான் இது. பிரம்மாண்ட பகிரண்ட வியாபக சந்திர சூரிய கிரகண பரிஷ லக்ஷண விவரம். இது என்னன்னைக்கும் நிலைச்சு நிக்கும். இது பிரகாரம் நம்ம நடந்தோம் அப்படின்னா, அவரு நம்ம கூட துணை இருக்க மாரி அர்த்தம். ஒருவேளை இது பிரகாரம் நமக்கு நடக்க முடியல, இதுவே நமக்கு புரியல அப்படின்னா, இதுக்கு அடுத்ததா ஒரு பகுதி. அத நம்ம அங்க போடல. ஆனால் இந்த பகுதியோட முடிவு, அந்த பகுதியோட தொடக்கம். அத நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து வரும் நாட்களில். பிரம்மாண்டம் அப்படின்னா என்ன? அப்படின்னா, இந்த பிரம்மாக்களோட அண்டம். இந்த பிரம்மாக்களோட அண்டம் எங்க இருக்கு அப்படின்னா, நமக்கு தொப்புள் கீழ இருந்து தொப்புள் கீழ நம்ம குதம் அந்தந்த குதப்பகுதிகள். இதெல்லாம் நமக்கு பிரம்மாண்டம். இங்க அண்டத்துல பிரம்மாண்டம் எது அப்படின்னா, நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இந்த அண்டம். முதல்ல அண்டம்னா என்ன? அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்டம்னா ஒரு காலத்துக்கு உட்பட்ட ஒரு வெளி. அது அண்டம். அப்ப காலத்துக்கு உட்படாத வெளி இருக்கா அப்படின்னா, அதுதான் பெருவெளி. அத அண்டம்னு சொல்ல மாட்டாங்க. அத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பகிரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கால தத்துவத்துக்கு உட்படாத வெளி அப்படின்னு இருக்கு. அப்போ எது எதெல்லாம் கால தத்துவத்துக்கு உட்பட்ட வெளி அப்படின்னா, இந்த பிரம்மாண்டம், அது மாரி விஷ்ணு அண்டம், அது மாரி ருத்ர அண்டம், அதுபோல மகேஸ்வர அண்டம், சதாசிவ அண்டம். இந்த மாரி அண்டங்கள் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 3 பேருக்கும் இருக்கிற அண்டம் தான் நம்ம அண்டமா வெளியில பார்க்கணும். பட் நம்ம பிண்டத்து உள்ள, அதாவது நம்ம கண்டத்துக்கு கீழ இருக்க பிண்டத்துல, இங்க மகேஸ்வரர், சதாசிவத்துக்கும் அண்டங்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த கண்டத்துக்கு மேல மகேஸ்வர, சதாசிவ அண்டங்கள் மட்டுமே உள்ளதா பார்க்கணும். இப்போ கீழயும் இருக்கு, மேலயும் இருக்கு. அதாவது கண்டத்துக்கு கீழயும் மகேஸ்வர, சதாசிவ அண்டங்கள் இருக்கு. இதுக்கு மேலயும் இருக்கு. கண்டத்துக்கு மேலயும் மகேஸ்வர, சதாசிவ அண்டம் இருக்கு. ஆனால் கண்டத்துக்கு மேல இருக்கிறதுல ருத்ர அண்டமும், விஷ்ணுவுக்கு அண்டமும், அதே போல பிரம்மாண்டமும் கிடையாது. அப்போ பிரம்மாண்டம் அப்படின்றது இந்த கண்டத்துக்கு கீழே இருக்க அண்டங்கள மொத்தமா குறிக்கிறது நம்ம பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த பிண்டத்துல உள்ள ஒரு அண்டமாக பார்க்கலாம். இல்ல இந்த பிண்டத்த மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு அண்டம் இருக்கு. அதாவது இது பிரிச்சா பிரிச்சுன்னே போலாம். விரிச்சா விரிச்சுன்னே போலாம். அதுக்கு பதிலா பிரம்மாண்டம் அப்படின்னு நீங்க சுருக்கி பார்க்கணும்னா, குதஸ்தானம் அந்த அந்த இடங்கள்ல அதுலேருந்து தொப்புளுக்கு கீழ இருக்க இடங்கள் நீங்க பிரம்மாண்டமா பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா, இந்த கண்டத்துக்கு கீழ இருக்க ஒட்டுமொத்த அண்டத்தையும் நீங்க பிரம்மாண்டமா பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இந்த கண்டத்துக்கு மேல இருக்க அண்டத்தையும் சேர்த்து நீங்க ஒட்டுக்கா பார்த்தீங்கன்னா, அதுவுமே பிரம்மாண்டமா பார்க்கலாம். இல்ல அப்படின்னா, உங்கள சேர்த்து இல்ல இந்த எல்லா பிண்டங்களையும் சேர்த்து நான் பிண்டங்கள்னு குறிப்பிடுறது, இந்த அண்டப்பிண்டம் எல்லாத்தையும் சேர்த்து, இந்த ஜீவராசிகள் எல்லாம் சேர்த்து, அது இல்லாம இந்த
பிரம்மாவுடைய ஒரு அண்டமா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன், சூரியன், அக்னி அப்படின்னு அக்னிய நீங்க பார்க்க முடியாது. இப்படி ஒரு அக்னி இருந்துச்சுன்னா, அவரு தான் ஒரு பிரம்மா. அந்த பிரம்மா கீழ வர இந்த சூரியன், சந்திரன், இந்த காற்று, இந்த வெளி இதெல்லாம் அவருடைய காலத்தத்துவத்துக்கு உட்பட்டது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்துல நம்ம இருக்கோம். இந்த பிரம்மாண்டத்த மட்டும் பத்தி தான் இந்த தலைப்புல சொல்லப் போறாரா வள்ளல் பெருமான் அப்படின்னா இல்ல. பகிரண்டத்த பத்தியும் சொல்லப் போறாரு. பகிரண்டம் என்பது இன்னும் இந்த தலைப்ப முடிச்ச பிறகு உங்களுக்கே புரிய வரும். நம்ம பிரம்மாண்டத்த பத்தி மட்டும் சொல்லியிருக்கோம். பிரம்மாண்ட பகிரண்ட வியாபக இங்க ஒரு வார்த்தை வியாபகம், வியாபியம்னு நெறைய பயன்படுத்துவாங்க. வியாபகம் என்பது இப்போதைக்கு உங்களுக்கு புரியிற மாரி நிறைந்து இருக்கிறது, நீக்கமற இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வியாபியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அருகி இருக்கிறது, குறைவா இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பிரம்மாண்ட பகிரண்ட வியாபக என்னெல்லாம் வியாபகமா இருக்கு அப்படின்றத சொல்லப் போறாராம். என்னது பிரம்மாண்ட பகிரண்டத்துல எது எதெல்லாம் வியாபகமா இருக்குது அப்படின்றத சொல்லப் போறாங்க. அதேபோல சந்திர, சூரிய கிரகண சந்திர, சூரிய அப்படின்றது நீங்க மனம், சூரியன் என்பது ஜீவன். இதுக்கு கிரகணம் என்பது விளக்கம் இல்லாத, அறிவு விளக்கம் இல்லாத தோஷ விவரம் அப்படின்னு நீங்க நெனச்சுக்கலாம். அது நீங்க தலைப்பு வரும்போது புரிஞ்சிரும். கீழ வரும்போது. பரிசல் லக்ஷண விவரம் அப்படின்னு நமக்கு இந்த தலைப்பு குடுத்துருக்காங்க. இப்போ இதுக்குள்ள நம்ம வந்துருவோம். இவ்வுலகமும், இவ்வுலகத்திலுள்ள சராசர பேதங்களில் முக்கியமாய் உள்ள சரமாகிய ஜீவராசிகளும் அற்ப பேதமும் தோன்றி உய்யும் பொருட்டு அநேகவித வாயு பேதங்கள் அனாதியில் கடவுளால் உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றன. அவற்றில் முக்கியமானவை அமுதக் காற்றும், விஷக்காற்றும். அவை விசேஷ வியாபகமாய் இருந்து கொண்டு இருக்கின்றன. இப்ப இந்த அமுத காற்று, விஷக்காற்றுன்னு ஏன் இங்க கொண்டு வந்தாரு அப்படின்றதுக்கான விளக்கம் தான் இது. இதற்கு தொடர்புள்ள விளக்கங்கள நம்ம வந்து தொடர்ந்து வரும் பகுதிகள்ல நம்ம பார்ப்போம். அ பொதுவாவே இந்த ஏன் ஏன் ஒரு ஒரு தலைப்பா போறீங்க? ஒரே தலைப்பாவே கன்டினியூஸா போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படிதான் நம்ம சனிக்கிழமை தோறும் சன்மார்க்கம் அப்படின்னு ஜீவகாருண்ய ஒழுக்கத்த மட்டுமே போறோம் முக்கியமானது. ஆனா அது யாருக்கும் நாட்டம் அந்த அளவுக்கு இல்லன்றதுனால தான் எல்லாருக்கும் ஆர்வம் ஒரு ஒரு பகுதிகள்ல இருக்குன்றதுனால ஒரு ஒரு பகுதிக்கு போறோம். இந்த ஒரு பகுதிய 1/2 மணி நேரத்துல அதுவும் மறுநாள் பார்க்காம திருப்பி அடுத்த வாரம் பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம் நீங்க நினைக்க வேணாம். ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி நீங்க எப்படி போதோ அப்படியே வாங்க. வேற வழி இல்ல. ஏன்னா, இங்க எல்லாருக்கும் ஒண்ணொண்ணுத்துல ஒரு ஒரு மாரி ஆர்வம் இருக்கு. எல்லாருக்கும் நம்ம வந்து எல்லாரையும் யாரையும் விட்டுற முடியாதுன்றதுனால, அப்படி இல்லாத தருணத்துல அவங்க அங்கங்க போய் பல இடங்கள்ல வந்து நிக்க வேண்டியதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்றதுனால, நம்ம ஒரு ஒரு தலைப்பும் போம்போது, அங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோட தான் போவோன்ற ஒரு அந்த ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட பயணிங்க. எது எந்த பகுதி போனாலும் நம்ம அப்படிதான் போவோம். அதனால இப்ப நம்ம எத பார்த்துட்டு இருக்கோம்னா, ஜீவகாருண்ய ஒழுக்கத்த தான் பார்த்துட்டு இருக்கோம். எந்த பகுதி பார்த்தாலும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோன்ற ஒரு ஒரு தெளிவோட நீங்க பயணிச்சீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும், சந்தேகமும் இல்ல ஐயப்பாடோ, இல்ல ஒரு என்ன சொல்றது? இன்னும் கொஞ்சம் இதிலேயே பார்த்தா நல்லா இருக்குமே! அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் உங்களுக்கு தோன்றாது. இப்ப இந்த பிரம்மாண்ட பகிரண்ட வியாபக சந்திர, சூரிய கிரகண பிரக்ஷண விவரத்துக்கு இன்னும் பல பகுதிகள நம்ம வந்து
ஏன்னா, இது வந்து ஒட்டுமொத்த அதாவது ஜீவகாருண்யம் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் நமக்கு வந்து ஆன்மாவில் இருக்க தூய்மை நீங்கும்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அதனுடைய சாராம்சமா நீங்க இத பார்க்கணும் ஆக்சுவலா. அதாவது ஜீவகாருண்யமே ஒட்டுமொத்த சுத்த சன்மார்க்க விளக்கத்தினுடைய சாராம்சம். அதாவது ஒட்டுமொத்த திருவருட்பாவோட சாராம்சம் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் சாராம்சம் இந்த இந்த பகுதி 33வது தலைப்பு. பிரம்மாண்ட பகிரண்ட வியாபக சந்திர சூரிய கிரகண பவிஷ்ய லக்ஷண விவரம் என்பது இது அதையும் உள்ளடக்கியது. அத இது எப்படிங்க நீங்க சொல்றீங்க? அப்படின்னா, ஜீவகாருண்யத்தால் பிரம்மனாயுசும் பாச வைராக்கியத்தினால் அப்படின்ற மாரி சொல்லி சொல்லியிருப்பாரு வள்ளல் பெருமான். அதுவும் ஒரு தலைப்புல வரப்போகுது. அத வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிரும். இந்த பிரம்மாண்டத்த பத்தி மட்டும் இல்லாம, பகிரண்டத்த பத்தியும் மொத்தமா சொல்லியிருக்காங்கன்றதுனால, இது ஒட்டுமொத்த அந்த ஜீவகாருண்யத்தின் அந்த 3 படிநிலைகள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த 3 படிநிலைகளும் இதுல உள்ளடக்கி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிரும். அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் மொத்தம் இதுக்குள்ள அடங்கியிருக்குன்றது புரிஞ்சிரும். அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கத்த முழுசாக படிச்சு என்னால முடியல அப்படின்றதுக்காக தான் நம்ம ரொம்ப எளிமையா உண்மையில் கடவுள்ல நம்ம வந்து இந்த தலைப்பு அறிவு எப்படி எளிமையா விளங்கும் அப்படின்றத நம்ம போட்டிருப்போம். அதுலயுமே முழு தலைப்பு போடாம ஒரு பகுதிய மட்டும் தான் போட்டிருப்போம். ஏன்னா, இந்த தலைப்ப கூட முழுசா நம்ம மக்கள் படிக்க மாட்டாங்க அப்படின்றதுனால, இது புரியாதுன்றது இல்ல. மொத்தமா படிச்சா நல்லா புரியும். ஆனால், அத படிக்கிறதுக்கு நானும் பல வருஷ காலமா இந்த தலைப்ப படிங்க, படிங்க, படிங்க அப்படின்னு நானும் சொல்லிட்டு வரேன். அத நோட்டீஸும் போட்டு அந்த பகுதிய மட்டுமே குறிப்பிட்டு குடுத்தாச்சு. இருந்தாலும் நம்ம அப்படியே என்ன சொல்றது? இது எங்க என்ன கிடைக்கும்? ஏது கிடைக்கும்? அப்படின்னு நம்ம ரொம்ப திரிஞ்சுட்டு இருக்கோம். அப்படி யாராவது நீங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டு அவங்க வந்து திரியிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு பகுதிய தயவு கூர்ந்து படிக்க சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப எளிமையா வந்து ஒட்டுமொத்த ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்ன? ஒட்டுமொத்த சுத்த சன்மார்க்கம்னா என்ன? அப்படின்றது ரொம்ப தெளிவா புரிஞ்சிரும். அது என்னன்றத நம்ம இப்ப பார்ப்போம். இது ரொம்ப விரிந்த பகுதி. நான் அங்கங்க சின்ன சின்ன குறிப்பு தான் குடுத்துட்டு ரொம்ப வேகமா வந்துட்டே இருப்பேன். நீங்க பொறுமையா படிச்சு, நீங்க ஒருத்தரும் நீங்க பல ஆடியோ பதிவுகள் இருக்கு. இந்த பகுதிகள்ல நம்ம ஆடியோ ஸ்பெசிஃபிக்கா எதுவும் போடல. அப்படி எதனா வாய்ப்பு இருக்கும்போது நம்ம தனியா போடும்போது, அது இன்னும் தெளிவா புரியும். இப்ப இவ்வுலகமும், இவ்வுலகத்தில் உள்ள சராசர பேதங்களில் முக்கியமாய் உள்ள சரமாகிய ஜீவராசிகளும். அப்போ இவ்வுலகமும் அப்படின்றது தான் இந்த பிரம்மாக்கு உடைய இந்த உலகம். இந்த உலகத்துக்குள்ள இருக்க பல பேதங்கள் இருக்கு. அதுல ஜீவராசிகள் தான் ஒரு முக்கியமான பேதம். அந்த கல்ப பேதமும் தோன்றி உய்யும் பொருட்டு, அதாவது கல்ப பேதம்ன்றது ஒரு தனி தலைப்பு. அதெல்லாம் நம்ம இப்ப தொடர்ந்து வரும் வாரங்கள்ல இந்த உரையாடல் பகுதியில நம்ம கண்டிப்பா பார்ப்போம். இந்த அந்த அந்த கற்ப பேதம் தோன்றி உய்யும் பொருட்டுனா, தோன்றி திருப்பியும் அதுங்க கரை சேரணும் அப்படின்றதுக்காகவே இப்படிப்பட்ட இவ்வுலகம்லாம் படைக்கப்பட்டிருக்கு. அநேக வித வாயு பேதங்களால் அனாதியில் கடவுளால் உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றன. அதாவது இது தோன்றும் பொழுது, இங்க இங்க பேதங்கள் ஆல்ரெடி இருக்குன்றாரு. இது வந்து ஆனா அநேக வித வாயு பேதங்கள் அனாதியில். அனாதியில்னா இது வந்து முதல்லே இந்த மாரி வந்து இருக்காம். சரிங்களா? அது எதுக்காகன்றது டீப்பா சுரர் என்ற ஒரு தலைப்புல வரும். அதெல்லாமும் நம்ம பார்ப்போம். அவற்றில் முக்கியமானவை அமுத காற்றும், விஷ காற்றும். இப்போதைக்கு இங்க என்ன சொல்றாருன்னா, அமுத காற்று, விஷ காற்று தான் நமக்கு உள்ள பேதம். இப்ப இந்த ஜீவராசிகள் பேதப்படுதுன்னா, அதுக்கு காரணம் 2டே 2 தான். ஒண்ணு அமுத காற்று, இன்னொன்னு விஷ காற்று. அவை விசேஷ வியாபகமாய் இருந்து கொண்டு இருக்கின்றன. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2மே விசேஷமா இருக்குதாம் இங்க.
அவை விசேஷ வியாபகமும் இருந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னா, இங்க விசேஷமா இங்க வந்து இருக்கு. எங்க இந்த உலகத்துல இருக்கு அப்படின்றார். இவற்றில் அமுத காற்று அப்படின்றது என்ன அப்படின்றத சொல்றாரு. பிரம்மாண்ட பகிரண்ட கடாகத்தில் விசேஷ வியாபகமாயும், இங்க பிரம்மாண்ட பகிரண்ட கடாகத்தில் விசேஷமாகினா, இந்த பிரம்மாண்டத்திலயும் இருக்கு, பகிரண்டத்திலயும், கடாகத்திலயும் விசேஷமா வியாபகமா இருக்காம் இந்த அமுத காற்று. இம்மகா அண்டத்திலும், பிண்ட ஜீவரிடத்திலும் ஏகதேச வியாபகமாய் இருக்கின்றது. இம்மகா அண்டத்திலும், பிண்ட ஜீவரிடத்திலும் அதாவது பிரம்மாண்டம் என்பது இந்த பிரம்மாக்களுடைய மொத்த அண்டங்கள். அது வந்து என்ன சொல்றதுன்னா, பிரம்மாக்கள் என்பது பல கோடின்னு சொல்லுவாரு. மாலண்டங்கள் பல்கோடி அப்படின்னுவாரு. அந்த பல்கோடி பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்திலயும் பகிரண்டம், பகிரண்டம் என்பது அது மாரி பல்கோடி உள்ள மாலண்டங்கள், அதுபோல ருத்ராண்டங்கள், அந்த மாரி அண்டங்களுக்கு அதெல்லாம் உள்ளடக்கினது பகிரண்டம். அந்த கடாகத்தில் விசேஷ வியாபகமாய் இருக்காம் அமுத காற்று. ஆனால் இம்மகா அண்டத்தில், இம்மகா அண்டம் என்பது இந்த பிரம்மாவுடைய தனி அண்டம். அ அந்த அண்டத்திலும், இந்த பிண்ட ஜீவரிடத்திலும், இந்த பிண்டம் இருக்கு இல்லையா? இந்த ஜீவரிடத்திலும் ஏகதேச வியாபகமா இருக்கிறது. ஏகதேசம்னா எப்பயாவது ஒரு முறை தான் வியாபகமா வருமாம். அப்படின்றத முதல்ல சொல்லிறாரு. சரிங்க. அத இந்த பிண்டத்துல நமக்கு வியாபகமா மட்டும் தான் இருக்குமா? அதாவது க்ஷண நேரம் தான் வியாபகமா இருக்குமா? அப்படின்னா இல்ல. அத எப்பவுமே வியாபகமா பண்ணிக்கிறதுக்கு தான் நமக்கு சொல்லிக் குடுத்தது தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஆனா, இந்த இங்க இருக்க பிரம்மாண்டத்துல உங்களால அமுத காற்ற கொண்டு வர முடியாது. அது அந்த பிரம்மாவால தான் முடியும். அந்த பிரம்மா அப்படின்றது அது வேற சப்ஜெக்ட். அதுக்குள்ள நம்ம போ வேணாம். இப்ப நம்ம இந்த பிண்டத்திலேயே இருப்போம். இப்ப அடுத்தது விஷக்காற்று. மேற்படி பிரம்மாண்ட பிரம்மாண்டாதி மேற்படி பிரம்மாண்டாதி அப்படின்னா, இப்போ இந்த இத சொன்னார்ல, இம்மகா அண்டத்திலும், இந்த பிண்ட ஜீவத்திலும், இந்த மகா பிரம்மாண்டம் இந்த ஒரே ஒரு பிரம்மா கடாகத்துல ஏகதேச நிமிஷ காலம் அல்லது முகூர்த்தம் அசாதாரணத்தில் ஜாமம் வரையில் வியாபகமாயும், இம்மகா அண்டாதி ஜீவராசிகளிடத்தில் விசேஷ வியாபகமாயும் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த விஷக்காற்று இந்த பிரம்மாவோட அதாவது நமக்கு வெளியில இருக்கு இல்லையா? இந்த வெளி. இந்த இந்த வெளியில நம்ம வந்து இத வெட்ட வெளின்னு நெனச்சுக்குவோம். இது வந்து பேரு வெட்ட வெளி. நமக்கு வெளியில பார்க்குற இந்த வெளிக்கு பேரு வெட்ட வெளி. சரிங்களா? இந்த வெட்ட வெளியில நமக்கு வந்து என்னவா இருக்கும் அப்டின்னா, நிமிஷ காலம் அல்லது முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம்னா 1 1/2 மணி நேரம். அந்த 1 1/2 மணி நேரத்துல அசாதாரணத்தில் ஜாமம் வரையில் அசாதாரண ஜாமம் வரையில்னா ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் கூட இருக்கும். அப்டின்றது அசாதாரண தருணத்துல அதுதான் தோஷ காலம்ன்றத நமக்கு பின்னாடி சொல்லப் போறாரு. வியாபகமாயும் இம்மகா அண்டாதி ஜீவராசிகளிடத்தில் விசேஷ வியாபகமாயும். அங்க வந்து என்னவா இருக்குமா, அ வ ஏகதேச காலம் தான் இருக்குமா. ஆனா, இம்மகா அண்டாதி ஜீவராசி இடத்தில் நம்ப இந்த இந்த பிண்டத்துக்குள்ள இந்த ஜீவராசிகள் இடத்துல மொத்த இடத்துலயுமே அதாவது நமக்குள்ள மட்டும் இல்ல. எல்லாருக்கும் இது இயற்கை. இம்மகா அண்டாதி ஜீவராசிகளிடத்தில் விசேஷ வியாபகமாயும் இந்த பிண்டத்துக்குள்ள விசேஷ வியாபகமாயும் இருந்து கொண்டிருக்கிறதாம். இதான் டிசைன். சரி. இப்ப எப்படி இதுல அமுத காற்ற வர வைக்கிறது? அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 1000 தான் வெளியில இருந்தாலும், நம்மளுடைய வெட்ட வெளியில இருந்தாலும், அது எப்ப இருக்கும்? ஒரு தருணத்துல மட்டும் தான் இருக்கும். ஆனா, இந்த ஜீவர்கள் உள்ள அமுத காற்று எப்பவுமே இருக்காது. விஷ காற்றா தான் இருக்கும். அது எப்ப அமுத காற்றா நம்ம உள்ள மாத்துறது அப்படின்னா, இந்த அண்டத்துல இருக்கிற மொத்த அமுத காற்றுக்கு ஈக்குவலான ஒரு அமுத காற்ற இந்த பிண்டத்துக்குள்ள கொண்டு வர விஷயத்த தான் நமக்கு வந்து சொல்லப் போறாப்புல வள்ளல் பெருமான். இங்க பிரம்மாண்டங்களில் அமுத காற்று விசேஷ வியாபகமாய் உள்ளதால், அவ்வண்டங்களில் உள்ள சூரிய, சந்திர உடுக்குகள் முதலியவைகளும் சொற்ப காலத்தில் அழிவிடுதலின்றி இருக்கின்றன. இப்ப இந்த பிரம்மா காண்டத்துலலாம் சூரிய, சந்திரன் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த உடுக்குகள்லாம் வந்து என்ன பண்றது இல்லன்னா, சீக்கிரமா அழிஞ்சு போறதில்ல. அது கன்டினியூஸா பிரகாசிச்சுன்னே இருக்குது. அது சோபையும் அடையறதில்ல. பிரகாசமும் அதாவது ரொம்ப இது பண்றதில்ல. அது ஜீவித்துக் கொண்டே இருக்கிறது இல்லையா? அதுக்கான காரணத்த சொல்றாரு. அதனால தான் இது இப்படி இருக்கு. அமுத காற்று இருக்கிறதுனால தான் அங்க இருக்கு. விஷக்காற்று ஏகதேச வியாபகம் ஆதலாலும், அங்க விஷக்காற்று ஏகதேசம் வரும்னு சொல்லியிருக்காரு இல்லையா?
அது வந்து ஏன் அப்டின்னா, அந்த கற்ப காலத்தில் அதுதான் தோஷ காலம்னு சொல்லுவாங்க. அதுதான் கிரகணம் அப்டின்னு சொல்லுவாங்க. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் சொல்லும்போது, அதுவுமே அழிவுக்கு உட்படுத்துறதுக்கு ஆகுது. அதனால அதுவும் ஒரு நாளைக்கு அழிய போதுன்னு சொல்றாங்க. ஸோ, இது அழிய போற இடத்துல நம்ம இருந்தா எப்டி நம்மளும் சேர்ந்து தானே அழிஞ்சு தானே போவோம். அதனால நம்ம அழியாத, எக்காலத்தும் அழியாத இப்போ இந்த பிரம்மாவோட காலம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இதுக்குள்ள இருந்தீங்கன்னா, நீங்க கொஞ்ச காலத்துல அழிஞ்சிருவீங்க. அதனால எக்காலத்தும் அழியாத இந்த பேரின்ப பெருவாழ்வு, அந்த சித்தி பெருவாழ்வு, அந்த சித்தி முத்தி நிலைய அடைவதற்கு சாதனமான ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு சொல்றாங்க. சரிங்களா? நீங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்த சாதாரணமா போயி, ஏதோ முதல் படி அப்படின்னு பார்க்கக்கூடாது. இந்த அண்டத்த கடந்து நீங்க போணுன்றதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த இந்த கற்ப காலத்தில் வியாபியமாயும், வியாபகமாயும் இருத்ததாலும், அந்த காலங்களில் அவை நஷ்டப்படுகின்றன. அதுவுமே வந்து நஷ்டமடையுது அப்படின்றத சொல்ட்டாங்க. மேற்படி விஷக்காற்று கருமை வண்ணமாயும், செம்மை வண்ணமாயும் 2 பாகமாயும் விரியும். இந்த விஷக்காற்ற 2ஆ பிரிக்கிறாங்க. கருமை அதுதான் ராகு, கேதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு முகூர்த்தம், ஒரு சாம நேரம் இருக்கும். அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அத வச்சு தான் ராகு காலம், இந்த யமகண்டம்லாம் போட்டுருக்காங்கன்றத நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? தோஷ காலம் என்பது பிரகாசமின்றி இருள் வண்ணமாய் சில காலங்கள் முற்றும் மறைந்தும், சில காலத்தில் ஏகதேசம் மறைந்தும் இருப்பதால், இவ்வண்ட புருஷனுக்கு கர்ணஸ்தானமாகிய சந்திரனும், ஜீவஸ்தானமாகிய சூரியனும் பிரகாசம் முழு மழுங்கி இருக்கின்றபடியால் தோஷம் என பெயர். இந்த தோஷம்னா என்ன அப்டின்னா, அங்க இருக்கிறது இங்க எப்பவுமே சதா காலமும் நமக்குள்ள இருக்கிறதுனால, இதுக்கு பேரு வந்து நமக்கு தோஷம். நமக்கு ஜீவனுக்கு தோஷம் தாக்கிருச்சுன்னா இதான். நமக்கு நமக்கு ஜீவனுக்கு எப்பவுமே தோஷத்தோட தான் இருப்போம் நம்ப. மேலும் தோஷம் என்பது இருள், அறியாமை. அப்ப தோஷம்னா என்னன்னா இருள். இருள் உள்ள தேகம் தான் இது. இதுல அறியாமை தான் இருக்கும், அஞ்ஞானம் தான் இருக்கும். விஷக்காட்டு தான் வியாபமாய் உள்ளது இவ்வண்டத்துல. அதாவது நம்ம ஜீவனிடத்தில. ஆதலால் ஜீவ கோடி ராசிகள் சொற்பத்தில் அடிக்கடி நஷ்டப்படுங்க. இந்த சூரியன் மாரி நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு இல்லாம, சூரியனுக்கு வாழ்நாள் இருக்கு, சந்திரனுக்கு வாழ்நாள் இருக்கு. அந்த மாரி இல்லாம, நம்ம சதா காலமும் நஷ்டம் அடைஞ்சுட்டே இருக்கோம். அப்படின்றத வந்து வள்ளல் பெருமான் ஜீவன் வந்து நஷ்டம் அடைஞ்சுனே இருக்குன்றத சொல்றாரு. அப்ப இந்த ஜீவன நஷ்டம் அடையாம பார்த்துக்கணும்னா, நம்ம என்ன சொல்றாரு வள்ளல் பெருமான் அப்படின்னா, அடிப்படையில நமக்கு வந்து தேக நஷ்டத்துக்கு முக்கிய காரணம் ஆகாரம்ன்றாரு. அப்போ ஆகாரம், அதுக்கப்புறம் நமக்கு வந்து ம மைத்துனம், அப்புறம் தூக்கம், அப்புறம் பயம்னு சொல்றாரு. ஸோ இத வந்து நம்ம அரை ஆகாரம், அதே மாரி அவர் சொன்ன ஒழுக்க பிரகாரம் நம்ப அத பண்ணும்போது, இந்த நஷ்டம் வந்து நமக்கு இதாகி ஆயுள் விருத்தி ஆகுதுன்றது ரொம்ப சொல்ட்டு, அதுதான் சுத்த சன்மார்க்க ஏற்பாடுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஓகே. அடுத்து அமுத காற்று இவ்வண்டத்தில் இரவில் அருணோதயம் தொடங்கி, இப்போ நம்ம உள்ள அமுத காத்த நம்ம கொண்டு வரணும் இல்லையா? அதாவது நஷ்டம் அடையறத நம்ம குறைக்கிறதுக்கான வழி வந்து வள்ளல் பெருமான் ரொம்ப எளிமையா சொல்ட்டாங்க. நீங்க ஜோசியம், ஜாதகம், காலம் இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. இப்படி நீங்க இந்த மாரி கட்டுப்பாடுகள்ல, நம்ம உணவுகள்ல அந்த மாரிலாம் நமக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த பிரம்மாவோட காலத்துக்கு உட்பட்டவங்களா நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க வந்து விஷக்காற்று உங்களுக்கு வந்து அந்த தாக்குதல் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். அது குறைஞ்சதுனால நீங்க வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. இந்த பிரம்மாவே உங்களுக்கு வந்து அங்க அந்த சூரியனே நஷ்டம் அடைஞ்சாலும், அந்த தோஷம் வந்தாலும், நீங்க வந்து நஷ்டம் அடைய மாட்டீங்கன்றதுக்கு உங்களுக்கு வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்க ஏற்பாட உங்களுக்கு குடுத்தாச்சு. அடுத்ததா என்ன பண்றாருன்னா, சுத்த சன்மார்க்கத்த சொல்றாரு. "அமுத காற்று இவ்வண்டத்தில் இரவில் அருணோதயம் தொடங்கி உதய பரியந்தம் வியாபகமாய் இருக்கின்றது. ஒண்ணும் இல்ல காலங்காத்தால எழுந்துருங்க. அந்த சமயத்துல உங்களுக்கு அருணோதயம்னா 2 மணி. இந்த தருணத்துல எழுந்து, நீங்க உட்கார்ந்து என்ன செய்யணும் அப்படின்றத நமக்கு இந்த பத்தியில போட்டிருப்பாரு. அவரவர் அறிவு விளக்கத்துக்கு ஏத்த மாரி நீங்க பண்ணிக்கங்க. உங்கள இதுதான் படிங்க, அதுதான் படிங்கன்னுலாம் சொல்லிட்டு இருந்தோம்னா, ஏன் இத படிக்கணும்? ஏன் அத படிக்கணும்னு கேட்குறீங்க. நீங்க எத படிக்கணுமோ படிச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விஷக்காற்று வியாபகமா வந்து இருக்கிற பட்சத்துல, அதாவது வியாபகமா இருந்தது. உங்களுக்கு அமுத காற்று ஒரு சன நேரம் வியாபகமா வந்தாலே, நீங்க இதுவரைக்கும் அறிந்தறியாத அற்புத விளக்கங்கள நீங்க வந்து பெறுவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் உங்களுக்கு என்ன விளங்கும் அப்படின்னா, அறிவு விளக்கம் வரும் அப்படின்றத நமக்கு வந்து ரொம்ப தெளிவா இங்க சொல்லிட்டு இருப்பார். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் தான் நமக்கு அறிவு விளங்கும். சரிங்களா? அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கு ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடு. பட் ஜீவகாருண்ய ஒழுக்கம் வர்றதுக்கான விஷயம் தான் இந்த இந்த சிறு அறிவு விளக்கம்லாம். இது கூட நீங்க வேற எதுவும் செய்ய வேணான்றது தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்டத்தில் சந்திர சந்திராத்ன கிரகண தோஷம் போல் இப்பிண்டத்தில் கிரகண தோஷம் யாதெனில்
இந்த தோஷத்த பத்தி ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. இந்த தோஷம் விலகணும். அதாவது இங்க அமுத காற்று இந்த ஜீவராசிக்குள்ள வரணும் அப்டின்னா, நம்ம என்ன செய்யணுன்றத மேல சொன்னாங்க. அத இன்னும் ரொம்ப தெளிவா எதுக்கு சொல்றாங்கன்றத ரொம்ப பாத்துங்க. இது வந்து பிண்ட லக்ஷணம். பிண்ட புருஷனுக்கு புறமாகிய கரணம் என்னும் சந்திரனாகிய தோன்றும் அறிவு. அறிவு வந்து ஆன்மாக்கு 4 அறிவு இருக்கு. தோன்றும் அறிவு, தோற்றும் அறிவு, தோற்றுவிக்கும் அறிவு, பதி அறிவு. அப்படிப்பட்ட அறிவு உள்ள இந்த இந்த ஜீவனுக்கு தோற்றும் அறிவு, சந்திரனாகிய தோற்றும் அறிவு அப்படின்னா, மன அறிவு. இந்த இரும்பில் துரிசு ஏறுவது போல், அது வந்து இரும்புல துரிசு ஏறுற மாரி ஏறுமாம். அப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா ஆக்ஸிடேஷன் இரும்புல எப்படி வேகமா துருப்பிடிக்குதோ, அது மாரி இங்க துருப்பிடிக்குமாம். அது வந்து கரணம். கரணம் வந்து அந்த அளவுக்கு துரிசு ஏறிட்டே வரும் அப்படின்றாரு. அதுபோல விஷய வாசனையில் அருந்தி ஏகதேச பிரகாச விளக்கமுடையது தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றாரு. அத பார்த்துக்கோங்க. இது அறியாமைன்றாரு. நான் 2 சொல்லியிருக்கேன். அறியாமைன்னு ஒண்ணு, அஞ்ஞானம்னு ஒண்ணு சொல்லியிருக்கேன். அறியாமைய எப்படி நீக்கிக்கணும்னா, இப்படி நீக்கிக்கலாம். அதாவது அறியாமைய நீக்கிக்கணும்னா, அத நம்ம அடுத்த தலைப்பில் தான் பார்க்க முடியும். அறியாமைய எப்படி நீக்க போறாங்கன்ட்டு. அ அது வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். இப்போ அறியாமைய நீக்கிறதுக்கான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா பார்த்துங்க. இல்லன்னா நீங்க வந்து அடுத்த வார தலைப்புல பார்க்கலாம். இப்ப சூரிய கிரகணம் என்பது என்ன அப்டின்னா, அகப்புறமாகிய ஜீவனென்னும் சூரியனாகிய தோற்றுவிக்கும் அறிவு. இப்ப இது வந்து 2வது அறிவு சூரியன். இப்ப அக்னிக்கு ஒரு அறிவு இருக்கு. அது இல்லாம அருள் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? மொத்தம் 4 அறிவு. இப்போ இங்க செம்பில் கழும்பு ஏறுவது போல செப்புல எப்படி கருப்புடிக்குன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தொளக்குறீங்க இல்லையா? இந்த பித்தாம்பரி அது மாரி ஏதாவது ஒண்ணு போட்டு புளி போட்டு தொளக்குனா, அது என்ன பண்ணும்? அது போயிடும். அது மாரி இந்த புளி இதெல்லாம் வந்து ஃபுல்லா கெமிக்கல்ஸ் தான். அந்த 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 பரிசினாதி வேதியியல் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லப் போறாரு. விஷய வாசனை மயமாய் யாதொன்றும் தோன்றாமல் அறிவின்றி நிற்கும் காலம் சூரிய கிரகணம். அதாவது இது அஞ்ஞானம். சரிங்களா? இந்த இது மாயா சிருஷ்டிக்கு இயற்கை ஆனாலும், இரும்பையும், தாமிரத்தையும் இப்போ இரும்பையும், தாமிரத்தையும் சேர்த்து ஒண்ணாவே ஒரு மெத்தட் சொல்றாரு. இங்க தனியா வந்து மனசுக்கு தனியாவும், இல்ல ஆன்மாக்கு தனியாவும், அதாவது ஆன்மா வந்து அறிவிழந்த ஜீவன் ஆயிடுச்சு. இந்த ஜீவனுக்கு தனியாவும் இங்க சொல்லல. இத எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இரும்பையும், தாமிரத்தையும் பரிசினாதி வேதிகளால் ரௌப்யாதி ஏமங்கள் செய்வது போல். இந்த ரௌப்யாதி ஏமங்கள் அப்படின்றது தான் நம்ம இப்ப இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் சொன்னோம். இந்த வேதியியல் மாற்றம். "என்னை வேதித்த என் தனி அன்பே" அப்படின்னு சொல்றாரு. அந்த தனி அன்பு எதனால வரும்னா, அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால அருள் உண்டாகும். அருள் உண்டானால் அந்த தனி அன்பு நமக்கு உண்டாகும். அந்த தனி அன்பு உண்டாச்சுனால், அந்த உண்மையான அன்பு உண்டாதனால், நமக்கு வந்து இந்த பிண்டத்துல இருக்கிற அந்த ஜீவன் அஞ்ஞானம் நீங்கி ஞானம் தோன்றும். அதுவே சங்கல்ப நிலை. அதுதான் சாகா கல்வியின் துவக்கம். அதுக்கு வர்றதுக்கு தான் என்ன சொல்றாருன்னா, நன்முயற்சியாகிய ஜீவகாருண்யமயமாய் பரிச்சயம் செய்தால் இந்த நன்முயற்சின்ற வார்த்தை எங்க பார்த்தாலும் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, ஜீவகாருண்யமயமாய் பரிச்சயம் செய்றதுன்னு அர்த்தம். பிராக்டிஸ் பண்றது. ஜீவகாருண்ய ஒழுக்கத்த நீங்க எங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்களோ, அதுக்கு பேர்லாம் நன்முயற்சின்னு அர்த்தம். அப்ப நன்முயற்சின்னு எங்கெல்லாம் போட்டுருக்காங்களோ, அது ஜீவகாருண்ய ஒழுக்கத்த பிராக்டிஸ் பண்ற மெத்தட்ன்னு அர்த்தம். இப்ப எங்கெங்கலாம் நன்முயற்சி போட்டிருக்குன்னு பாருங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் எங்கேயுமே சொல்லல அப்டின்னா, எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காரு. முயற்சின்னு போட்டாலே அங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் அடிப்படை. நன்முயற்சின்னு போட்டா அது ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஸோ, ஆகாமை முயற்சின்றது, புது முயற்சின்றத நம்ம பேசிருக்கோம். அப்ப முயற்சின்றது தான் நமக்கு ரொம்ப குறிப்பா பிடிக்க வேண்டியது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மலம் என்பதே 3வது ஜீவகாரணத்துல வரும். நமக்கு முயலாமை தான் மலம். அதாவது முயற்சி முயற்சி இல்லாமலால், முயற்சி தவறினபடியால் அப்படின்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான். அதுதான் நமக்கு மலமா அனாதி தொட்டு நமக்கு இருக்குது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ முயற்சி செய்யும்போது, உங்களுக்கு எப்படி நீங்க வந்து இந்த அண்டத்திலிருந்து நீங்க வேற ஒரு லெவலுக்கு அதாவது வெளிக்கு போறீங்க அப்படின்றது, இந்த வெளினா என்னன்றத திருப்பி இந்த பதிவோட தொடக்கத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது காலத்த, தத்துவத்த கடந்து நீங்க போறீங்க. எந்த காலத்துனா, பிரம்மாவோட அந்த காலத்துல. இன்னும் நெறைய காலம் இருக்கு. அந்த காலத்தெல்லாம் நம்ம கடந்து போணும் அப்படின்றதுக்கு ஆனா துவக்கம் தான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். அந்த நன்முயற்சியாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கமா பரிச்சயம் செய்தால் மேற்படி தூரிசு நீங்கும். மேலும் இங்க ஆசாரியன் அனுக்கிரகத்தால் நீங்கும்ன்றத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இது பிண்டாண்ட கிரகண சித்தாந்தம். நன்றி.